காமம் ஒரு அதி உன்னதமான அணு. இதோ ஒரு கதை. ஒரு சிறிய கிராமத்தின் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ராமனின் கதையை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட எல்லா குழந்தைகளும் அரை தூக்கத்தில் இருந்தன. ராமாயணத்தை சொல்லும்போது இப்படி நடப்பது வழக்கம்தான். பெரியவர்களே கூட சில சமயம் கண்ணையர்ந்து விடுவார்கள். மீண்டும் மீண்டும் அதே கதை சொல்லப்பட்டு வருவதால் அந்த கதை அதன் சிறப்பை இழந்துவிட்டது. அதன் புதுமை போய்விட்டது. அந்த ஆசிரியர் தனக்கு முன்பு திறந்து வைக்கப்பட்ட புத்தகத்தை பார்க்காமலேயே ஒரு இயந்திரத்தை போல் ராமாயணத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். வெளியில் இருந்து யாராவது வந்து பார்த்தால் அந்த ஆசிரியரும் அரை தூக்கத்தில் இருப்பதை காணலாம். அவர் ராமாயணத்தை மனப்பாடம் செய்திருந்தார். எனவே அவர் ராமாயண நிகழ்ச்சிகளை ஒரு கிளிப்பிள்ளையை போல் அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் என்ன கூறுகிறார் என்பதை உணராமலேயே பேசிக் கொண்டிருந்தார். திடீரென்று வகுப்பறை பரபரப்படைந்தது. கல்வித்துறை இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்தார். மாணவர்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தனர். ஆசிரியர் உஷாராகிவிட்டார். ஆசிரியர் தொடர்ந்து பாடத்தை நடத்தினார். அந்த இன்ஸ்பெக்டர், நீங்கள் ராமாயணம் கற்றுக் கொடுப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். நான் ராமனை பற்றி பிள்ளைகளிடம் சிலவற்றை கேட்கிறேன் என்று கூறினார். குழந்தைகள் எப்போதும் சண்டைகளையும் ஏதாவது பொருள்களை உடைப்பது போன்ற கதைகளை எளிதில் ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு அந்த இன்ஸ்பெக்டர், குழந்தைகளே, சங்கரரின் வில்லை ஒடித்தது யார் என்று கூறுங்கள் பார்ப்போம் என்றார். ஒரு பையன் கையை உயர்த்தினான். எழுந்து நின்று, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, நான் அதை ஒடிக்கவில்லை. நான் 15 நாட்களாக வெளியூர் சென்றிருந்தேன். அதை யார் ஒடித்தார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் ஏன் இதை முன்பே தெளிவுபடுத்துகிறேன் என்றால், இந்த பள்ளியில் எது நடந்தாலும் முதலில் என்னைத்தான் குற்றம் சாட்டுவார்கள். அதனால் தான் தெளிவுபடுத்துகிறேன் என்றான். இதை கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு ஆகாயத்திலிருந்து இடிதாக்கியது போல் இருந்தது. அவர் திரும்பி ஆசிரியரை பார்த்தார். ஆசிரியர் உடனே பிரம்பை தூக்கி, இந்த ராஸ்கல் தான் நிச்சயம் செய்திருப்பான். எல்லோரிலும் மிகவும் மோசமானவன் இவன்தான் என்று இன்ஸ்பெக்டரிடம் கூறிவிட்டு அந்த பையனை நோக்கி, நீ அதை செய்யவில்லை என்று ஏன் கூறினாய் என்று கேட்டார். மீண்டும் இன்ஸ்பெக்டரிடம் திரும்பி, சார், இவனின் இனிமையான பேச்சை கேட்டு இவனை விட்டுவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். இதையும் சொல்வது நல்லதல்ல என்று எண்ணிக்கொண்டு இன்ஸ்பெக்டர் மெல்ல எழுந்து அந்த வகுப்பு அதை விட்டு வெளியே வந்தார். ஆனால் அவர் கோபத்துடன் நேராக பள்ளி தலைமை ஆசிரியர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை விவரித்தார். அந்த நிகழ்ச்சி குறித்து தலைமை ஆசிரியர் என்ன செய்ய போகிறார் என்று அவர் அறிய விரும்பினார். அந்த தலைமை ஆசிரியரோ இன்ஸ்பெக்டரிடம் அந்த விஷயத்தை மேலும் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இந்த காலத்தில் மாணவர்களை ஏதாவது தவறாக சொல்வது மிகவும் ஆபத்தானது என்றும் விளக்கினார். யார் அதை உடைத்திருந்தாலும் பரவாயில்லை, அதை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். கடந்த 2 மாதங்களாகத்தான் பள்ளி அமைதியாக நடக்கிறது. அதற்கு முன்பு மாணவர்கள் பள்ளியில் மேஜை நாற்காலிகளை உடைத்து எரித்துவிட்டனர். எனவே ஒன்றும் பேசாமல் இருப்பதே நல்லது. அவர்களிடம் ஏதாவது கூறினால் இப்போது அது வீண் தொந்தரவாக போய்விடும். அவர்கள் எந்த நேரத்திலும் ஸ்ட்ரைக் அல்லது தர்ணா அல்லது சாகும் வரை உண்ணாவிரதம் இப்படி ஏதாவது செய்வார்கள் என்று இன்ஸ்பெக்டரிடம் விளக்கினார். இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சியடைந்தார். அவர் நேராக அந்த பள்ளி கமிட்டியின் தலைவரிடம் சென்று, ஒரு வகுப்பில் ராமாயணம் நடத்தப்பட்டு வந்ததாகவும் ஒரு பையன் எழுந்து தான் சங்கரரின் வில்லை ஒடிக்கவில்லை என்று கூறியதையும், அதற்கு அந்த ஆசிரியர் அந்த பையன்தான் அதை செய்த குற்றவாளி என்று சொல்லியதையும், அதன் பின்னர் தலைமை ஆசிரியர் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிடும்படி, ஏனென்றால் மாணவர்கள் குற்றம் சொன்னால் அதனால் ஸ்ட்ரைக் அல்லது ஏதாவது ஏற்பட்டுவிடும் என்று பயந்ததையும் ஒன்றும் விடாமல் கூறினார். எனவே அதை குறித்து தலைவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார். அதற்கு அந்த தலைமை ஆசிரியர் மிகவும் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்திருப்பதாக கூறினார். மேலும் அந்த குற்றவாளியை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். யார் அந்த வில்லை உடைத்திருந்தாலும் கமிட்டி அதை ரிப்பேர் செய்துவிடும். ஏனென்றால் யார் அதை உடைத்தார்கள் என்று நாம் கண்டுபிடிப்பதை விட அதை ரிப்பேர் செய்து விடுவது நல்லது என்று இன்ஸ்பெக்டரிடம் தலைவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியால் வெறுப்படைந்த அந்த இன்ஸ்பெக்டர் அவரது அனுபவத்தை என்னிடம் கூறினார். இந்த கதையின் அடிப்படையில் ஒன்றும் புதிது கிடையாது என்று நான் அவரிடம் கூறினேன். நமக்கு ஒன்றுமே தெரியாத விஷயங்களை நமக்கு தெரிந்ததாக வெளியில் காட்டிக்கொள்வது சாதாரணமாக மனிதனின் பலவீனம்தான். ராமாயணத்தின் சங்கரரின் வில்லை ஒடிக்கும் பகுதி எப்படி வரும் என்று எவரும் நினைத்து பார்க்கவில்லை. எந்த சங்கரர் என்று அவர்கள் யாரும் கேட்டிருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் யாரும் தங்களது அறியாமையை காட்டிக்கொள்ள தயாராக இல்லை. அந்த அளவுக்கு தைரியம் எந்த ஆளுக்கும் இல்லை. இந்த பலவீனம்தான் மனித வர்க்கத்தின் வரலாற்றில் உள்ள மாபெரும் ஆபத்து. இத்தகைய பலவீனம் மனித இனத்தின் தற்கொலையைத்தான் காட்டுகிறது. நமக்கு எல்லாமே தெரியும் என்பது போல் நடிக்கிறோம். அதன் விளைவாக நமது வாழ்க்கையை போட்டு குழப்பி விடுகிறோம். அந்த மாணவன், அந்த ஆசிரியர், அந்த தலைமை ஆசிரியர், அந்த பள்ளி தலைவர் இவர்கள் கொடுத்த பதில்களைப் போலத்தான் நமது வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் நம் எல்லோரின் பதில்களும் இருக்கின்றன. கேள்வி என்னவென்று புரிந்து கொள்ளாமல் பதில் சொல்ல முயல்வது ஒரு மனிதனை முட்டாளாக்கிவிடும். இது வெறுமனே தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதாகும். இதோடு சேர்ந்து நம்மிடம் அலட்சியமும் அதிகம் உள்ளது.
சங்கரரின் வில்லை யார் உடைத்தார்கள் என்று நமக்கு தெரியாவிட்டால் என்ன, குடியா முழுகிவிடும் என்று சிலர் அலட்சியமாக கேட்பார்கள். இந்த புத்தி கெட்ட கதையின் பிரச்சனைகளுக்கு மாறாக இன்னும் ஆழ்ந்த அறிவுள்ள பல புதிர்கள் நம் வாழ்க்கையில் நிறைந்துள்ளன. அந்த புதிர்களை தீர்த்து வைப்பதை பொறுத்துதான் நமது வாழ்க்கையானது அழகானதாகவோ அல்லது அழகற்றதாகவோ, இணக்கம் நிறைந்ததாகவோ அல்லது இணக்கம் இல்லாததாகவோ, இப்போது நாம் செல்லும் திசை நமது முன்னேற்றத்திற்காகவா, சரியாக ஒன்றாகவா அல்லது அதற்கு எதிராகவா ஆக முடியும்? நமக்கு நமது வாழ்வின் எல்லா விடைகளும் தெரியும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நமது வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் நம் வாழ்க்கையை பற்றி எவ்வளவு தப்பாக புரிந்து கொண்டுள்ளோம் என்பதை தெளிவாக காட்டுகிறது. நமது வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரியாது என்பதை வாழ்க்கையில் நமது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் காட்டுகின்றன. இல்லையெனில் நமது வாழ்க்கையில் இவ்வளவு துன்பம், இந்த அளவுக்கு கவலை, இந்த அளவுக்கு துக்கம் எப்படி இருக்க முடியும்? நான் மேலே கூறிய விஷயம் காமத்தை பற்றிய நமது அறிவிற்கும் பொருந்தும். நாம் அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒருவேளை நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளாமல் போகலாம். நீங்கள் என்னிடம் கடவுளை பற்றியோ அல்லது ஆன்மாவை பற்றியோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறினால் அதில் அர்த்தம் உண்டு. ஆனால் செக்ஸை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நீங்கள் எப்படி கூறலாம் என்று வாதாடலாம். உங்களுக்கு செக்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது என்று நான் தைரியமாக கூறுவேன். நான் கூறுவதை ஒத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு கடினமாகத்தான் தெரியும். நீங்கள் காம அனுபவங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் காமத்தை பற்றி நீங்கள் ஒரு மிருகத்தை விட ஒன்றும் அதிகமாக தெரிந்திருக்கவில்லை. ஒரு இயந்திரத்தை போல ஒரு காரியத்தை செய்வது அந்த காரியத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள போதுமானதாகாது. ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் ஒரு காரை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதை வைத்து அவனுக்கு அந்த காரின் இன்ஜினை பற்றி எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியாது. 1000 மைல்கள் நான் கார் ஓட்டியிருக்கிறேன், அது எப்படி சாத்தியம் என்று என்னிடம் அவன் எதிர்த்து கூறலாம். அவன் கூறினாலும் அவனுக்கு அந்த காரை பற்றி ஒன்றும் தெரியாது என்று நான் இன்னமும் தைரியமாக கூற முடியும். காரின் உள்ளே உள்ள இயந்திர நுணுக்கங்களை அறிந்து கொள்வதென்பது காரை வெறுமனே ஓட்ட கற்றுக்கொள்வதிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானது, மாறுபட்டது என்று நான் திரும்ப கூறுகிறேன். ஒருவன் சுவிட்சை போட்டால் லைட் எரிகிறது. அதை மீண்டும் அணைத்தால் அந்த லைட் அணைந்து போகிறது. அவன் எண்ணற்ற தடவைகள் அப்படி செய்துவிட்டான். அதனால் மின்சாரத்தை பற்றி எல்லாம் தெரியும் என்று அவன் கூற முடியுமா? ஏனென்றால் அவன் நினைத்தால் விளக்கின் சுவிட்சை போடவும் முடியும், அதை அணைக்கவும் முடியும். அப்படி கூறும் ஒருவனை நாம் முட்டாள் என்று தான் கூறுவோம். ஏனென்றால் ஒரு சிறு குழந்தை கூட சுவிட்சை போடலாம். மின்சாரத்தை பற்றிய அறிவு தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கும் செக்ஸை தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் சம்பந்தமே கிடையாது. மிருகங்கள் கூட இனவிருத்தி செய்கின்றன. அதற்காக அவைகளுக்கும் செக்ஸை பற்றி எல்லாம் தெரியும் என்று அர்த்தமில்லை. இதில் உள்ள உண்மை என்னவெனில், செக்ஸை விஞ்ஞானபூர்வமாக இன்னும் நாம் படிக்கவில்லை. எல்லோரும் தங்களுக்கு செக்ஸை பற்றி எல்லாம் தெரியும் என்று நம்பி வந்ததால் செக்ஸை பற்றி விஞ்ஞானமோ அல்லது தத்துவமோ இங்கு வளரவில்லை. செக்ஸை பற்றி புனித நூல் ஒன்று தேவை என்று யாரும் கண்டுகொள்ளவில்லை. மனித இனத்தின் மாபெரும் தவறு இது. என்றைக்கு நாம் காமத்தை பற்றிய சிந்தனைகளின் முழுமையான முறைகளை, அதை பற்றியதொரு விஞ்ஞானத்தை, அதை பற்றியதொரு புனித நூலை முழுமையாக உண்டாக்குகிறோமோ அன்றைக்கு தான் நாம் ஒரு புதிய மனித இனத்தை உருவாக்க முடியும். அதன் பின்னர் இப்போதிருப்பதை போன்ற அசிங்கமான, சுவாரஸ்யமற்ற, மூடமான, பலவீனமான மனிதர்கள் தோன்ற மாட்டார்கள். இந்த பூமியில் நோயுற்ற, பலமில்லாத, புத்தி குறைவான மக்களை பார்க்க முடியாது. பாவத்திலும் குற்ற உணர்விலும் பிறந்த ஒரு பரம்பரையை, இப்போதிருக்கும் அதை போன்ற பரம்பரையை மேன்மேலும் பெருக்கி கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. நாம் வெறுமனே விளக்கை போடுவதும் அதை அணைப்பதும் ஆகிய பழக்கத்தை கற்றுக்கொண்டு நமக்கு மின்சாரத்தை பற்றி எல்லாமே தெரியும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டோம். தமது வாழ்க்கையின் இறுதி காலத்தில் கூட செக்ஸ் என்றால் உண்மையில் என்னவென்று ஒரு மனிதன் அறிந்து கொள்வதில்லை. அவனுக்கு போடவும் அதை அணைக்கவும் மட்டும்தான் தெரியும், வேறொன்றும் இல்லை. காமம் என்னும் பாடத்தில் நாம் ஒருபோதும் ஆழமாக செல்வதில்லை. நாம் செக்ஸை அனுபவிப்பதை பற்றி உட்கார்ந்து ஒருபோதும் சிந்திப்பதில்லை. அதை பற்றி நாம் ஒருபோதும் ஆழ்ந்து செய்வதில்லை. ஏனென்றால் நாம் அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு விட்டோம் என்று தவறான நம்பிக்கையில் நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். எல்லோருக்கும் ஏற்கனவே எல்லாம் தெரியும் பட்சத்தில் அந்த விஷயத்தை பற்றி நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன? மேலும் இதை கூறிய கையோடு, இந்த உலகில் நமது வாழ்க்கையில் செக்ஸை விட அதிக புதிர் நிறைந்தது, அதிக ரகசியங்கள் அடங்கிய ஆழமான விஷயம் வேறொன்றும் கிடையாது என்பதையும் சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில்தான் நாம் அணுவை பற்றி அறிந்து கொண்டோம். அதனால் இந்த உலகம் அபரிதமான மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. அதே போன்ற காமம் என்னும் அணுவை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்வதில் வெற்றி அடையும் போது மனித இனம் ஞானத்தில் ஒரு புதிய யுகத்தினுள் செல்லும். ஒரு உயிர் உருவாகிறது. அந்த நுணுக்கத்தை, அந்த செய்முறையை நாம் ஆழ்ந்து தெரிந்து கொள்ளும் போது நாம் அடையும் பலன்களின் மகிமையை இப்போதே தெரிவிப்பது சாத்தியமாகாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக கூறலாம். காமம் தான் மிகவும் புதிரான, மிகவும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய, அதிக மதிப்பு மிக்க ஒரு விஷயம். ஆனால் அதே வேளையில் நம்மால் அதிகம் குற்றம் சொல்லப்படுவது அதே விஷயம்தான். அதை பற்றிய விஷயத்தில் இன்னும் இருளில் தான் இருக்கிறோம். நாம் ஒருபோதும் இந்த முக்கியமான கருத்திற்கு அதிக கவனம் செலுத்தியது கிடையாது. ஒரு மனிதன் தனது வாழ்நாள் முழுவதும் நான் தவறாமல் உடற்புணர்ச்சி கொள்கிறான், ஆனால் அது என்னவென்று அவன் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. முதல் நான் வெறுமையை பற்றி, நான் என்னும் ஆணவமில்லாமையை பற்றி, மனமின்றி இருப்பதை பற்றி பேசிய போது அநேக நண்பர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு ஒரு நண்பர் என்னிடம், நான் அதை பற்றி இதற்கு முன்பு சிந்தித்ததில்லை, ஆனால் நீங்கள் கூறியபடி நடந்தது என்று கூறினார்.
ஒரு பெண்மணி என்னிடம் வந்து, இதற்கு முன்பு இதை நான் அனுபவித்ததில்லை. நீங்கள் அதை பற்றி பேசிய பொழுது எனது மனம் அந்த நேரத்தில் அமைதியும் திருப்தியும் அடைவதாக மட்டும்தான் எண்ணினேன். ஆனால் நான் ஒருபோதும் அந்த ஆணவமற்ற நிலையையோ அல்லது வேறு ஆழ்ந்த அனுபவங்களையோ பெற்றதில்லை என்று கூறினார். இதை பற்றி சாத்தியம் உண்டு. எனவே இன்னும் சில கருத்துக்களை விளக்கி கூறலாம் என எண்ணுகிறேன். முதலில், மனிதன் பிறக்கும்போதே காம விஞ்ஞானத்தின் முன்னறிவோடு பிறப்பதில்லை. தங்களுடைய முற்பிறவிகளின் அனுபவங்களை இன்னமும் நினைவில் வைத்திருப்பவர்கள் வெகு அபூர்வம். அவர்கள்தான் காமக்கலையை முழுவதும் புரிந்து கொள்ள முடியும். செக்ஸின் தந்திரத்தை, செக்ஸின் சிக்கல்களை பற்றி அவர்களால் தான் நன்கு அறிந்து கொள்ள முடியும். அவர்களை போன்ற ஆன்மாக்கள் தான் உண்மையான பிரம்மச்சரிய நிலையை அடைய முடியும். செக்ஸை பற்றி எல்லா உண்மைகளையும் அறிந்துவிட்ட ஒருவனுக்கு, செக்ஸை பற்றிய எல்லா சிக்கல்களையும் அறிந்துவிட்ட ஒருவனுக்கு செக்ஸ் என்பது உபயோகமற்றதாகிவிடும். அவன் வெறுமனே அதில் புகுந்து அதை கடந்து அதற்கு மேலெழுந்து சென்று விடுகிறான். ஆனால் அப்படி காமத்தை கடந்து சென்றவர்களிடம் அமர்ந்து செக்ஸை பற்றி கலந்துரையாடும் பழக்கம் நமது பரம்பரையில் இல்லை. அதோடு அல்லாமல் பிரம்மச்சரியத்தில் தூய்மை அடைந்தவர்களும் கூட அதிக முயற்சிக்கு பின்னர் தான் தங்களது பழைய பிறவிகளை பற்றியும் முற்பிறவி வாழ்க்கையை பற்றியும் கூற முடியும். பூர்ணமான பிரம்மச்சாரி மட்டும்தான் செக்ஸை பற்றிய உண்மைகளையும் அதன் தெய்வீக தன்மையையும் வெளிப்படுத்த முடியும். மேலும் சிற்றின்ப ஆசையுள்ளவர்கள் செக்ஸை பற்றிய சூட்சமங்களை ஒருபோதும் அறிய முடியாது. ஏனென்றால் அவர்களது அறியாமையால் அவர்கள் வாழ்வு முழுவதும் காமத்தினால் சூழப்பட்டு வாழ்கின்றனர். நான் முன்பு கூறியது போல, மிருகங்கள் உடற்புணர்ச்சிக்கென்று ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்துள்ளன. அவைகளுக்கு பருவகாலம் உண்டு. மிருகங்கள் அந்த மனநிலையை வர குறிப்பிட்ட காலம் கிடையாது. இது ஏனென்றால் மிருகமானது மனிதனை விட இன்னும் ஆழமான நிலையில் உள்ளது. செக்ஸை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள், அதில் ஆழ்ந்து சென்றவர்கள், வாழ்க்கையின் பலதரப்பட்ட அனுபவங்களை குறித்து தியானம் செய்தவர்கள் கண்டுபிடித்துள்ள உண்மை என்னவெனில், ஒரு மனிதனின் உடற்புணர்ச்சியானது 1 நிமிஷ நேரம்தான் இருக்குமானால் அந்த மனிதன் மீண்டும் அடுத்த நாளே உடற்புணர்ச்சி கொள்ள ஆசைப்படுவான். ஆனால் அதே உடற்புணர்ச்சியானது 3 நிமிட நேரம் நீடிக்குமானால் அடுத்த 1 வாரத்திற்கு அவன் செக்ஸை பற்றி நினைக்க மாட்டான் என்பதுதான். அதோடு அல்லாமல் உடற்புணர்ச்சியானது 7 நிமிட நேரம் நீடிக்கப்படுமானால் அடுத்த 3 மாதங்களுக்கு அவனுக்குள் காம எண்ணங்கள் எழுவதில்லை. அவன் காமத்தில் இருந்து கொஞ்சம் விடுதலை பெற்று விடுவான். அதே போன்று உடற்புணர்ச்சியின் நேரம் 3 மணி நேரமாக நீடிக்குமானால் ஒரு மனிதன் காமத்திலிருந்து என்றென்றைக்கும் விடுதலை பெற்று விடுவான். அவனுக்கு அதன் மீது என்றும் ஆசை வராது. ஆனால் சாதாரணமான மனிதனின் உடற்புணர்ச்சி அனுபவம் ஒரு க்ஷண நேரம்தான் நீடிக்கிறது. அப்படி இருக்கும்போது 3 மணி நேரம் என்பதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எது எப்படி இருந்தாலும் ஒருவனால் உடற்புணர்ச்சி நிலையில், அந்த சமாதி நிலையில் 3 மணி நேரம் மூழ்கியிருக்க முடியுமெனில் அவன் தனது வாழ்வில் ஒருமுறை உடற்புணர்ச்சி செய்தாலே போதும். அந்த அனுபவம் அவனது வாழ்வின் மீதி காலம் முழுதும் அவனை செக்ஸில் இருந்து விடுவித்துவிடும். அப்படிப்பட்டதொரு அனுபவமும் பேரானந்தமும், அதாவது அவனது வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கக்கூடிய அளவிற்கு அந்த அனுபவம் ஆகிவிடும். பூரணமான உடற்புணர்ச்சிக்கு பின்னர் உண்மையான பிரம்மச்சரியத்தை அடைவதற்கு எந்த தடையும் இருக்காது. ஆனால் நமது வாழ்நாள் முழுவதும் காமத்தை அனுபவித்தாலும் நாம் அந்த உன்னதமான நிலைக்கு அருகில் கூட ஒருபோதும் சென்றதில்லை. அந்த தெய்வீக தன்மையின் பக்கத்தில் கூட நாம் செல்ல முடிவதில்லை. இது ஏன்? வயது முதிர்ந்த ஒருவன் கிழவனாக ஆகிறான். அவனது வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கு அவன் வந்துவிடுகிறான். ஆனால் காமத்தின் மீது அவன் கொண்டுள்ள ஆசையிலிருந்து, உடற்புணர்ச்சி செய்ய வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து அவன் ஒருபோதும் விடுதலை அடைந்தது கிடையாது. இது ஏன்? இது ஏனென்றால் காமக்கலையை பற்றி அவனுக்கு புரிந்து கொள்ளவில்லை, அல்லது அவனுக்கு புரியும்படியாக சொல்லப்படவும் இல்லை. அவன் காம விஞ்ஞானத்தை பற்றி சிந்தித்தது கிடையாது. மெய்யறிவு பெற்றவரிடம் அவன் ஒருபோதும் அது குறித்து கலந்துரையாடியது கிடையாது. வழக்கமாக க்ஷண நேரமே நீடிக்கின்ற அந்த அனுபவத்தை 3 மணி நேரம் நீடிக்க வைக்க முடியுமா என்று நீங்கள் சந்தேகப்படலாம். எனவே நான் சில குறிப்புகளை கொடுக்கிறேன். நீங்கள் அவைகளை கூர்ந்து கவனித்தால் உங்களது பிரம்மச்சரிய பயணம் சுலபமாகதாகிவிடும். முதலில், ஒருவரின் சுவாசம் வேகமாக சென்றால் உடற்புணர்ச்சியின் நேரம் குறைவாக இருக்கும். ஒருவரின் சுவாசம் அமைதியாகவும் மெதுவாகவும் செல்லுமெனில் உடற்புணர்ச்சியானது அதிக நேரம் நீடிக்க முடியும். மேலும் எந்த அளவுக்கு உடற்புணர்ச்சியானது அதிக நேரம் நீடிக்கிறதோ அந்த அளவுக்கு காமத்தை சமாதி நிலைக்கான ஒரு வாசலாக ஆக்க முடியும். அப்போது காமத்தை மிக உயர்ந்த பேரின்ப நிலைக்கு வாய்க்காலாக ஆக்க முடியும். நான் முன்பு கூறிய ஆணவமற்ற நிலையும் காலமில்லாத நிலையும் அந்த உடலுறவு எந்த அளவுக்கு அதிக நேரம் நீடிக்கிறதோ அவ்வளவுக்கு மெய்யுணர்வின் அம்சங்களின் அனுபவம் அதிகமாகும். மூச்சு விடுதல் மெதுவாக இருக்க வேண்டும். சுவாசத்தை மெதுவாக விடவிட அது காமத்தில் ஆழ்ந்த அறிவை மேன்மேலும் கொடுக்கும். அடுத்து, உடற்புணர்ச்சியின் போது நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவெனில், உங்களது 2 கண்களுக்கும் இடையில் ஆக்ஞா சக்கரம் என்னும் இடத்தில் உங்களது உணர்வு முழுவதும் செலுத்தப்பட வேண்டும். அப்படி நமது கவனம் அந்த இடத்தில் குவிக்கப்படுமானால் நம் உடற்புணர்ச்சியின் போது பெறுகின்ற உச்சக்கட்ட இன்பமும் 3 மணி நேரம் கூட நீடிக்க முடியும். மேலும் இது போன்ற உடற்புணர்ச்சி அனுபவம் மட்டும்தான் ஒரு மனிதனை பிரம்மச்சரியம் என்ற மண்ணில் வேரூன்ற வைக்கும். இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, அவனது அடுத்த பிறவியிலும் கூட அந்த அனுபவம் நிலைக்கும். இப்படி நான் கூறியதை கேட்டு ஒரு பெண்மணி வினோபா திருமணம் செய்து கொள்ளவில்லை.
எனவே அவர் சமாதி நிலையை உயர் மெய்யுணர்வை அனுபவிக்கவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்று மேலும் அந்த பெண்மணி, நான் திருமணம் செய்யாமல் இருப்பதால் எனக்கும் அந்த சமாதி நிலை அனுபவம் கிடைக்காதா என்று கேட்டுள்ளார். வினோபாவா அல்லது நானோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி, செக்ஸை உண்மையிலேயே அனுபவிக்காமல் பிரம்மச்சரியத்தின் அந்த சிறந்த நிலையை உணர முடியும் என்று அந்த பெண்மணி இங்கு இருந்தால் அவருக்கு கூற விரும்புகிறேன். மேலும் அந்த அனுபவம் இந்த பிறவியில் இருக்கலாம் அல்லது இதற்கு முந்தைய பிறவியில் ஏற்பட்டிருக்கலாம் என்பதையும் அந்த பெண்மணிக்கு கூற விரும்புகிறேன். ஒருவன் இந்த பிறவியில் பிரம்மச்சரியத்தை அடைந்தால் அது அவன் முந்தைய பிறவியில் செய்த ஆழ்ந்த உடற்புணர்ச்சியின் பலன்தானே தவிர வேறொன்றுமில்லை. இதுதான் அதற்கான அர்த்தம். ஒரு மனிதன் தனது முற்பிறவியில் செக்ஸை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க அனுபவம் இருந்தால் அவன் இந்த பிறவியில் செக்ஸின் மீது நாட்டம் இல்லாமல் இருப்பான். காமம் அவனை தொந்தரவு செய்யாது. அவனது கற்பனையில் கூட காமம் இருக்காது. மாறாக மற்றவர்கள் எல்லோரும் செக்ஸின் மீது ஏன் இப்படி ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று எண்ணி அவன் ஆச்சரியப்படுவான். மக்கள் ஏன் இப்படி செக்ஸ் பைத்தியங்களாக இருக்கிறார்கள் என்று அவன் அதிர்ச்சி அடைவான். இப்படிப்பட்ட மனிதன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பதற்கு கூட அதிக பிரயத்தனம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு மனிதன் தன் எந்தவிதமான ஆழ்ந்த செக்ஸ் அனுபவமே இல்லாமல் பிறக்கும்போது பிரம்மச்சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்தால் அது தவறு. அவன் எளிதில் பைத்தியமாகி விடுவானே தவிர பிரம்மச்சரியாக மாட்டான். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க அதிக முயற்சி செய்பவர்களும் பைத்தியமாகி விடுவார்கள். பிரம்மச்சரியம் என்பது வெளியிலிருந்து திணிக்க முடியாதது. தனது செக்ஸ் அனுபவத்தின் சாராம்சமாக பிரம்மச்சரியம் எழ வேண்டும். ஆழ்ந்த அந்த ஒரு அனுபவத்தின் விளைவுதான் பிரம்மச்சரியமாக இருக்கும். செக்ஸ் தான் அந்த அனுபவம். செக்ஸ் அனுபவத்தின் போது ஒருவன் அந்த முழுமையான உணர்வை பெற முடியுமெனில் ஒரே ஒரு முறை மட்டும் பெற்றால் போதும். அவன் இனிவரும் முடிவில்லா பிறவிகளிலும் கூட செக்ஸிலிருந்து விடுதலை பெற்று விடுவான். இதுவரை நான் அந்த முழுமையான அனுபவத்தை பெறுவதற்கு 2 கருத்துக்களை கூறினேன். ஒருவனது சுவாசம் மிகவும் மெதுவாக, சுவாசமே நடைபெறவில்லை என்பது போல் அவ்வளவு மெதுவாக இருக்க வேண்டும். ஒருவனது உணர்வுகளை அவனது ஆஞ்ஞா சக்கரத்தில், அதாவது 2 கண்களுக்கும் இடையில் உள்ள நடுப்பகுதியில் குவிக்கப்பட வேண்டும். ஒருவனின் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இந்த புருவ மத்தியில் குவிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு உடற்புணர்ச்சியானது தானாகவே ஆழ்ந்த அனுபவமாக ஆகிவிடும். மேலும் சுவாசம் எந்த அளவுக்கு உள்ளதோ அந்த நேர்விகிதத்தில் உடற்புணர்ச்சியின் கால அளவு நீடிக்கும். அப்போதுதான் நீங்கள் முதன்முறையாக தளர்வுடன் செக்ஸின் மீது அல்லாமல் நமக்குள்ள கவர்ச்சி அப்போது கிடைக்கின்ற சமாதி நிலை, அதாவது உயர் மெய்யுணர்வு அனுபவத்திற்குத்தான் என்பதையும் உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் அந்த அளவுக்கு உயரச் செல்ல முடியுமெனில் அந்த ஒளியை நீங்கள் ஒருமுறை க்ஷணக்காட்சியாக கண்டுவிட்டாலும், அதனால் இருளில் மறைந்திருந்த பாதையை கண்டுவிட்டாலும் அதில் நீங்கள் எளிதில் நடந்து முன்னேறலாம். நெடுங்காலமாக மனிதன் இருளடைந்த, குப்பைகள் நிறைந்த, துர்நாற்றம் நிறைந்த அறையில் இருந்து வருகிறான். அதன் சுவர்கள் கரைப்படிந்து விரிசல் கண்டுவிட்டது. அதே நேரத்தில் அவன் எழுந்து ஒரு ஜன்னலை திறக்கிறான். இப்போது அவனால் பறவைகள் சுதந்திரமாக பறந்து திரிவதை பார்க்க முடிகிறது. பறந்த இந்த ஆகாயத்தையும், நிலவையும், சூரியனையும், பறந்து செல்லும் பறவைகளையும், அசைந்தாடும் மரங்களையும், நறுமணம் வீசும் மலர்களையும் அந்த ஜன்னல் மூலமாக ஒருவன் கண்டுகொண்ட பின்னர் அவன் நிச்சயமாக அந்த அசிங்கமான துர்நாற்றம் வீசுகின்ற இருட்டு அறையில் ஒரு க்ஷண நேரம் கூட இருப்பதற்கு விரும்ப மாட்டான். அவன் திறந்த வானத்தை கண்டு வெளியே ஓடிவிடுவான். அதேபோன்று ஒருவன் ஞானிகளின் சமாதி நிலையை, மனமற்ற நிலையின் அனுபவத்தை செக்ஸில் காணும்போது அது எவ்வளவு குறைந்த நேரத்தில் கிடைத்திருந்தாலும் போதும் அவன் உடனடியாக விடுதலையை நாடுவான். செக்ஸை சுற்றியுள்ள இருண்ட அசுத்தமான சுவர்களை விட்டுவிட்டு வெளியே உடனடியாக வந்து விடுவான். நாம் எல்லோரும் இறுக்கமான இருட்டு அறைக்கு வெளியே வேறு உலகம் உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது. இந்த அறிவுதான் சுதந்திரமாய் வெளியில் வருவதற்கு உதவும். ஆனால் இருண்ட அறைக்குள் உட்கார்ந்தபடி இருந்து ஜன்னலை, கதவை திறக்காத ஒரு மனிதன் கொஞ்சம் கூட தனது சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள முடியாது. அவன் எப்போதும் அந்த இருண்ட அசுத்தமான வீட்டிலேயே முடங்கி கிடப்பான். தான் பிரம்மச்சரியாக இருக்க வேண்டும் என்று எண்ணி தனது வாழ்க்கையை வாழ்ந்து வரும் மனிதனும் கூட மற்ற எல்லோரையும் போல் காமச்சரில் சிறைப்பட்டுத்தான் கிடக்கின்றான். அவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், அவன் செக்ஸை குறித்து கண்ணை மூடிக்கொள்கிறான். ஆனால் நீங்களோ உங்கள் கண்களை திறந்து வைத்துள்ளீர்கள். நீங்கள் உடலளவில் செய்வதை அவன் மனதளவில் செய்கிறான். மேலும் உடலளவில் செய்யும் புணர்ச்சி இயற்கையானது. ஆனால் கற்பனை புணர்ச்சி என்பது ஒரு வகை நெறிக்கோணல். எனவே நீங்கள் காமத்தை பற்றி தவறாக எண்ணாமல் இரக்கத்துடன் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் செக்ஸிற்கு நீங்கள் ஒரு புனிதமான அந்தஸ்தை கொடுங்கள். நாம் ஏற்கனவே 2 வழிகாட்டும் குறிப்புகளை பார்த்தோம். 3வது முக்கியமான விஷயம், செக்ஸை நீங்கள் அணுகும்போது உங்கள் மனநிலை பற்றியதாகும். நீங்கள் ஒரு புனிதமான ஆலயத்தை அடைவது போல் நீங்கள் செக்ஸை அணுக வேண்டும். உடற்புணர்ச்சியின் போது நாம் உயிர்விருப்புக்கு அருகில் இருக்கிறோம். ஒரு புதிய உயிரை உருவாக்குகின்ற அந்த செயலின் கடவுள் இருக்கிறார். எனவே உடற்புணர்ச்சியின் போது நீங்கள் உலகை படைப்பவருக்கு அருகில் இருக்கிறீர்கள். உடற்புணர்ச்சியின் உச்சகட்டத்தின் போது நாம் கடவுளை மிகவும் நெருங்கி விடுகிறோம். அப்போது நாம் வெறும் கருவிகளாக மட்டுமே ஆகிவிடுகிறோம். ஒரு புதிய உயிர் ஒன்றும் இந்த உலகத்திற்கு அளிக்கப்படுகிறது. நாம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம். எப்படி? உடற்புணர்ச்சியின் போது நாம் படைப்பாளியாகிய அந்த இறைவனின் மிக அருகில் இருக்கிறோம். எனவே தூய மனதோடும் மரியாதை உணர்வோடும் நாம் காமத்தில் ஈடுபடும் போது நிச்சயமாக சுலபமாக நாம் தெய்வீகத்தை தரிசிக்க முடியும். ஆனால் அந்தோ பரிதாபம்,
நாம் செக்ஸில் ஈடுபடுவதோ முற்றிலும் மாறானது. செக்ஸை குறை கூறிக்கொண்டே நாம் அதில் ஈடுபடுகிறோம். ஒரு விதமான குற்ற உணர்வுடன் நாம் ஈடுபடுகிறோம். அதனால் அப்போது நாம் படைப்பாளியாகிய இறைவனை உணர்வதற்கு தவறிவிடுகிறோம். எனவே ஒருவன் கடும் துயரத்தில் இருக்கும் போதும் பகைமையுணருடன் இருக்கும்போதும் கண்டிப்பாக செக்ஸில் ஈடுபடக்கூடாது. தூய்மையற்ற சூழ்நிலையோ அல்லது துக்கம் நிறைந்த மனதுடனோ ஒருவன் செக்ஸில் ஈடுபடக்கூடாது. ஆனால் பொதுவான பழக்கம் இதற்கு மாறாக உள்ளது. கோபம் அதிகமாகும் போது, துன்பத்தில் இருக்கும்போது தான் ஒருவன் அதிகம் செக்ஸில் ஈடுபடுகிறான். மிகவும் சந்தோஷமாக மனிதன் காமத்தின் பின்னே அதை துரத்தி கொண்டு செல்வது இல்லை. ஆனால் துக்கம் நிறைந்த ஒரு மனிதன் செக்ஸில் அதிகம் ஈடுபடுகிறான். ஏனென்றால் தனது துக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு செக்ஸ் ஒன்றுதான் பூரணமான வழி என்று அவன் கண்டுகொள்கிறான். எனவே கசப்புடனும் வெறுப்புடனும் குறை கூறிக்கொண்டும் சோகத்துடனும் நீங்கள் செக்ஸில் ஈடுபட்டால் நீங்கள் ஒருபோதும் அந்த திருப்தி நிலையை, உங்களது ஆன்மா ஏங்கி தவிக்கின்ற அந்த உணர்வு நிலையை அடைய முடியாது.